பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு. உலகம் கண்டிராத பிரம்மாண்டம், இந்தியா கண்டிராத பிரம்மாண்டம், தமிழ்நாடு கண்டிராத பிரம்மாண்டம், திருச்சி கண்டிராத பிரம்மாண்டம். நாட்டக்காரங்கோ இன்னைக்கு மீட்டிங் போடுறாங்கோ. நான் மீட்டிங் தெரியுமா 234 ஸ்டேஜ்ல நிக்க வச்சு பேச போறாங்களாம். இந்த திரிசூர்புரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அங்க பாத்தீங்கன்னா 108 யானைகளை நிக்க வச்சுட்டு செண்டை மேல மடிச்சு பெட்டைய கலப்புவாங்க. அப்படியே பாக்குறப்ப அப்படியே பிரம்மாண்டமா இருக்குங்க. இப்ப அந்த திரிசூர்புரத்துல போய்ங்க 108 டம்மி யானைகளை நிப்பாட்டி மொபைல்ல அடிக்கிற செண்டை மேளத்தை நமக்கு காமிச்சு கண்டோ திரிசூர்புரம் கண்டோ அப்படின்னு சொன்னா எப்படி நக்கலா சிரிப்பீங்களோ அதை விட நக்கலா சிரிக்கலாம் இந்த மாநாட்டை பார்த்து. யோசிச்சு பாருங்க, 234 டம்மி வேட்பாளர்களை கூட்டிட்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அதை நான் எழுதி காமிச்சிடுறேன். 2, 3, 4 பாத்தீங்களா எப்படி வருது? இந்த 234ல 117 பிளஸ் 117 இப்படி 234 சேர்ந்து எக்ஸலண்டான மாநாட்டை நடத்த போறாங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜஸ்ட் இந்த மாநாட்டை காமிச்சு அண்ணன் எவ்வளவு ஆட்டைய போட்டிருப்பாரு அப்படின்னு அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அதாவது 2 + 3 5, 5 + 4 9, 9 + 1 10, 10 + 1 11, 11 + 7 18, 18 + 1 19, 19 + 1 20, 20 + 7 27. அப்ப கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய இவரு ஆட்டைய போட்டிருப்பாருன்னு நம்ம சும்மா யோகிச்சு பார்ப்போம். இப்போ இந்த 27 கோடி ரூபாவை ஆட்டைய போடுறத தவிர வேற எந்த லட்சியமும் சீமானுக்கு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இதுல மிகப்பெரிய ஆச்சரியமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 233 தான். என்ன 3 சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆட இதுல ஒண்ணுதான் இந்த 27 கோடி ஆட்டைய போட போறது. அந்த ஒண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியும் நானே டம்மின்னு. ஆனா இந்த 233 இருக்கு பாத்தீங்களா, அதுங்க தொல்லைதான் பெருந்தல்லையா இருக்கும். நான் கட்டாயமாக வென்று அண்ணனுடைய அமைச்சரவையில் அமைச்சராவேன். அதுலயும் கார்த்திகாக்கெல்லாம் மிகப்பெரிய கனவே இருக்குதுங்க. பெரியார் சொத்துக்களை நாட்டுரிமையாக்கும் அமைச்சரே அந்த அக்காதான். வனத்துறை அமைச்சர் யாரு? வனக்காவலம் உள்ளதான். அப்புறம் இனக்காவலம் பையன் யாரது அது பரவாயில்ல. இந்த கட்சியில தெலுங்கு பேசுற யாருமே வேட்பாளர்கள் ஆக முடியாது. ஏன்னா இந்த கட்சி தெலுங்குக்கு எதிரான கட்சி. இந்த சென்ஸ் நாம் தமிழர் కచ్చి మాకు ఎమ్మెల్యే సీట్ ఇచ్చిండారు. అవును నిలుచుకుంటా ఉన్నాను, సపోర్ట్ చేయాలా. తిరుచిలో 21వ తారీఖు అనౌన్స్మెంట్ ఉంది, అఫీషియల్ అనౌన్స్మెంట్. దానికి 20వ తారీఖు మనం బస్ చేసిన ఊరినికా రావాలా భోజనం చేసినాను. చేతి భారీగా అంతా చెప్తుంది. భారీ వచ్చిండే ఫోన్ చేసింది సీట్ ఆడినికా నాకు అనౌన్స్మెంట్ వచ్చిన భారీ ఫోన్ చేస్తే వచ్చింది ఇంటి దగ్గరికి వచ్చి మాట్లాడిచ్చేసి కొంచెం అటు వయసు అంతా ఇచ్చేసి పోయా. సరే అక్క ఆడుండే తెలుగులో కొట్టిస్తాను నేను. ఈ బుడికి నేను చెప్తాను అక్క రాండక అవు కొనుక్కొనిచ్చిందా కాదు ముగ్గురు అంత சேர்த்து తీసుకున్నా. யாரு வேண்டுமானாலும் வாழலாம், ஆளுபவன் நானாகத்தான் இருப்பேன். ஆமா, who are you man? நான் ஒரு மலையாளி. ஓ அப்படியா, சரி ஓகே. வாட் இஸ் யுவர் வைஃபோட மதர் டங்? தெலுங்கு? யூ மீன் தெலுங்கு? சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து அப்போ பையன் ஓடி வந்து விளையாடுவான், அப்படித்தானே? அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கட்சியிலயும் குஜராத்தி தெலுங்கு அப்படின்னு எல்லாருமே ஆள போறாங்க. ஆனா இவன் பேசுறதெல்லாம் என்னன்னு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். உடனே யாராவது இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சீமான தவிர அந்த கட்சியில இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நாம ஜெயிக்க போறோம். நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த எலெக்ஷன்லயே நம்ம போட்டிடுறோம். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஜெயிச்சு பிளஸ் தமிழீழத்தையும் அடைய போறோம். இப்படி எல்லாம் மாபெரும் கொள்கைகளை வச்சிட்டு இருக்கிற இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த 233 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீமானுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 233 + 1 மீ ஆல்சோ அ டம்மி. இவ்வளவு டம்மிகளையும் வச்சுட்டு ஒருத்தனால எப்படி கான்பிடென்டா ஒரு மாநாடு நடத்த முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள்ங்க. The purpose of the மாநாடு is taking care of this 27 crores to amplify to his family. பொண்டாட்டி போன வாரமே சொல்லிருச்சுங்க,
மாமா, உன்னை இனிமேல் மக்கள் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியல. உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். ஏன்னா பிஜேபி உனக்கு இனிமே சப்போர்ட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அந்த ஷேரும் பாதியா பிரிஞ்சு விஜய் கிட்ட போயிடுச்சு. இந்த எலெக்ஷன்ல உன்னோட பொய் பித்தலாட்டம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இது வரைக்கும் நீ பீத்திக்கிட்டது உன்னோட தம்பி உனக்கு எதிரா நிக்கிறான். ஏன்னா அவனோட ஓட்டை வாங்கித்தான் நீங்கெல்லாம் அதை வாங்கிட்டே இதை வாங்கிட்டே இவ்வளவு % வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த % அவனே எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பையன் உன்னை தீண்ட மாட்டான். அதனால உனக்கு கடைசியா கிடைக்க போற இந்த சான்ஸ்ல நீ வாங்க போற இதுதான் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிசினஸ் டல் அடிச்சுதான் போகுமாமா. ஏன்னா இந்த மக்கள் இதுக்கு மேலேயுமா நம்மள நம்புவாங்க? ஏன்னா இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் படி படி படின்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசினுடைய பேச்ச கேட்கிற ஒரே ஆள் நீதான். ஏன்னா அந்த அரசோட பேச்ச கேட்டுதான் நீயே அமெரிக்கா வழி கல்வியில உன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற. உன் நம்பிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு வரும்ல. ஏன்னா இந்த எலெக்ஷன்லயும் மொத்தமா தோத்து போனேன்னா அவனுங்களே கேட்பானுங்க, எதுக்குடா வெட்டி விளம்பரம்னு. கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனையும் அந்த பனையூர் சைட்டை வாங்கிடுவேன். வாங்கி பெரிய பங்களாவாவும் கட்டிடுவேன். அப்புறம் தம்பிங்களா கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல, எப்படா நீ தோக்க நீ மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கன்னு. எங்க கிட்ட எல்லாம் இருக்கிறதும் இல்லாம போயிருது, உங்ககிட்ட மட்டும் இல்லாததெல்லாம் புதுசா வந்து சேருது அப்படின்னு கேட்டுருவானுங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல இவனுங்களை ஏமாத்த முடியாது, என்ன வேணா நடக்கலாம். அதனால கடைசி சான்ஸா இதை பயன்படுத்தி இத ஆட்டையை போட்டு எடுத்துரு. இந்த 27 அப்படிங்கறது நான் சாதாரணமா ஒரு கணக்கு போட்டு சொன்னேங்க. இதையெல்லாம் பீட் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு. ஏன்னா அவனுக்கு என்னங்க, அவன் சீமான் எப்படி வேணா சம்பாதிப்பான். ஆனா இதெல்லாம் இந்த வித்யா வீரப்பனுக்கும் கார்த்திகாவுக்கும் ஃபாத்திமா ஃபர்ஹானாக்கும் தான் தெரியாது. அப்ப கார்த்திக்கு தெரியும், துரைக்கு தெரியும் அப்படி எல்லாம் கேக்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த எலெக்ஷன்ல வேணா பாருங்களேன், துரை முருகன் போட்டி போட மாட்டான். இல்ல போட்டி போடுவோம். ஏன்னா அவனுக்கு என்னங்க, அவன் தெரிஞ்சேதான் தப்பு செய்வான். ஒருவேளை போட்டி போடலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்னங்க தெரிஞ்சேதான் அதிகம் பண்ணுவான். எதுவா இருந்தாலும் 5 மணிக்கு தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணுவான். ஆனா இவன் பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாதுங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுமுங்க, எங்க எப்படி பணத்தை போட்டு எப்படி எல்லாம் எடுக்கணும்னு. கிட்டத்தட்ட பிளாக் மணியை உள்ள இறக்கி ஒயிட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவன் கட்சி. ஏன்னா அவனோட ரேஞ்சு எங்கேயோ போயிருச்சு. அப்புறம் ஏதோ இதோட அவன் நிப்பாட்டிடுவான், இதுதான் அவனோட ஃபைனலு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது போக இந்த 233 ஆப்போசிட் கட்சி கிட்ட எல்லாம் காமிச்சு எவ்வளவெல்லாம் எப்படி எல்லாம் காசு வாங்க போறான்னு தெரியல. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு சொல்லட்டுமா, சஸ்பென்ஸ் ஒண்ணு சொல்லட்டுமா? கண்டிப்பா வித்யா வீரப்பன் கிருஷ்ணகிரியில போட்டி போட மாட்டாங்க. இடுமாவனம் கார்த்தி அவன் ஊர்ல போட்டி போட மாட்டான். களஞ்சியமும் அவன் ஊர்ல போட்டி போட மாட்டான். கோயம்புத்தூர் புள்ள கார்த்திகாவை நாகப்பட்டினத்துல நிக்க சொன்ன மாதிரி இப்படி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி நிக்க வச்சு எல்லாருமே டம்மிங்க அப்படிங்கறத இன்னைக்கே ப்ரூவ் பண்ணுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொல்றது வேணா உங்களுக்கு பொய்யா இருந்தா ஊர் பேரு சொல்லுவான், அப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்பவே கேண்டிடேட்டுக்கு புரிஞ்சுட்டா பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை அந்த ஸ்டேஜ்ல வச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அங்க இருந்தே நாமினேஷன் கூட தாக்கல் பண்ணாம ஓடி போயிருங்க விஜய் கட்சி மாதிரி. குறைஞ்சபட்சம் உங்க பணம் மிச்சமாகும். ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் 3 மணிக்கு. பிரம்மாண்டம். சீமான் பிரம்மாண்டமா வீடு கட்ட போறாருல, அத சொன்னேன். அந்த வீட்டுல ஃபாரின் டாக்ஸ் என்ன, ஃபாரின் பேர்ட்ஸ் என்ன, ஃபாரின் கேட்ஸ் என்ன, ஃபாரின் கார்ஸ் என்ன. ஆனா நீங்கெல்லாம் தாங்க விவசாயத்தை பாதுகாக்கணும். போய் விவசாயத்தை பாதுகாங்க போங்க. மாட்டை குளிப்பாட்டுங்க, ஆட்டை குளிப்பாட்டுங்க. நாயை குளிப்பாட்டி நாடு வீட்டுல வச்சாலும் அது நாம் தமிழர் கட்சியை பார்த்து போகத்தானே செய்யும். இதுக்கெல்லாம் நம்ம என்னங்க பண்றது? ஏன்னா அவங்களுக்கு என்னப்பா, அவங்க எல்லாம் நாம் தமிழர்கள், நம்ம அப்படியெல்லாம் பேசிட முடியுமா? அட நான் என்ன சொன்னங்க, நான் ஒரு மலையாளிங்கிறதுனால சொன்னேன். இந்த உண்மையை நான் ஒத்துக்கிட்டு நான் பேசுறேன் பாத்தீங்களா, அதுதான் உண்மை. நான் என்ன சீமானா? யாக்கோபோட பேர செபாஸ்டியனோட பையன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லி சுத்துறதுக்கு எதை வேணாலும் நம்ம பேசலாமுங்க. நான் சீமா மாதிரி பொய் பேசக்கூடாது. ஆனா நம்ம பேசுவோம், பொய் இல்லைங்க, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.